Hi guys, welcome to Papi's Kitchen. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சாக்லேட் பனானா கேக் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் guys தேவையான திங்ஸ்: பனானா, எக், cashews, almond, sugar, choco chips, condensed milk, cocoa powder, baking powder, baking soda, oil, cooking oil, மைதா, எக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் போடணும். ஃபஸ்ட் எக் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இது வச்ச பீட் பண்ணலாம். ஆயில் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்கும் கேக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் சாஃப்ட் கொடுக்கும். சாக்லேட் எசன்ஸ், உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட ஊற்றலாம், சாக்லேட் எசன்ஸும் ஊற்றலாம். சாக்லேட் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சாக்லேட் பனானா கேக்கும் இதுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கண்டென்ஸ்டு மில்க், இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது திருப்பி ஆயில் ஊற்றிருக்கோம். எதுக்காகனா நம்மளுக்கு நிறைய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாஃப்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கேக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறோமோ. இப்போ நம்ம சுகர் போடலாம். ஏற்கனவே நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிருக்கீங்க, அதுவே சுகர் கொடுக்கும். இதுக்கு மேலே நிறைய சுகர் போடாதீங்க, கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பனானா போடலாம். நம்ம இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானா இப்போ நம்ம போடலாம். பனானா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த பனானாவை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஷ்யூஸ், ஆல்மண்ட் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் போடலாம். சாக்கோ சிப்ஸ் ஆப்ஷனல் தான், சாக்கோ சிப்ஸ் நீங்கள் போட்டால் கூட போடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடணும். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் போடலாம். கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் கொக்கோ பவுடர் போடுறதுக்கு முன்னாடி கொக்கோ பவுடர் கொஞ்சம் கையில் நசுக்கிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இது பண்ணிவிடுங்க. இப்போ பேன் எடுத்து அதில் பட்டர் ஷீட் வச்சு நம்ம சுற்றி பட்டர் இல்லைன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க அதை எடுத்து ஊற்றலாம். அந்த மிக்ஸு பட்டர் எடுத்து ஊற்றலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. சாக்கோ சிப்ஸ் போடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ நம்மளோட கேக் ரெடி கைஸ். இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ் 50 மினிட்ஸ் நீங்கள் வச்சா போதும், அதுக்குள்ளே அது பேக் ஆகிடும். ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சுன்னா, க்ளீனாக வந்ததுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தேங்க்ஸ் கைஸ், பாய்.